இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். சரிங்களா, இப்போ நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ அதனால் ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அவனுடைய ட்ரா நம்பர் 467. லாஸ்ட் வீக் ரிசல்ட் 560, 215. 12/5/2025 அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 870, 939. இதுக்கு நம்ம வின்னிங் வீடியோ போடலிங்க. எந்த மாதிரி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்தோம்னா 8 9 8 9ன்னு கொடுத்துருந்தோம். பவரில் போயிருக்கோம். சரிங்களா, அதேமாதிரி 9 6 9ன்னு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 839ன்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா, இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம். ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்துச்சு. போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, அதனால தான் இப்போ ஒரு நாள் 2 நாள் நம்ம வீடியோ வந்து டிலே ஆகிறதுக்கான காரணம் தான். நீங்கள் உங்களோட சப்போர்ட் நீங்கள் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளோட கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா, நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் விருப்பத்தை லைக் பண்ணி தெரிவிங்க. நாங்கள் கமிட்மெண்ட் ஆகி ரெகுலராக டெய்லியும் வீடியோ போடுவோம். சரிங்களா, அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப், சரிங்களா, மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் அதை விட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த குரூப்பில் இருக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், சரிங்களா, கேஎல்டிஆர் சொந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலோடைய லிங்க்கு இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த எம்சி கெஸ்ஸிங் குரூப், சரிங்களா, மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போங்க. சரிங்களா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து 5 பேர் எடுக்கணும். சரிங்களா, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தா தான் 5 பேர் ஈஸியாக எடுக்க முடியும். ஒருவேளை நம்ம வீடியோ போடல அப்படின்னா இன்னும் ஒரு 2 செட்டு சேர்த்து எடுத்துக்கோங்க. 7 செட்டாக எடுத்துக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே, அதாவது 2:50க்குள்ளார நம்ம மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் கொடுப்போம். 2யும் மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் 30 தட்டி தூக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போ எம்சி கெஸ்ஸிங் குரூப் இதை பற்றி நம்ம சொல்லிடலாங்க. எம்சி கெஸ்ஸிங் குரூப் எல்லா மாதமும் 5ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். ஏப்ரல் மந்த் குரூப் முடிஞ்சிருச்சுங்க. மே மந்த் குரூப் ஆரம்பித்து இப்போ 5-6 நாள் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 5, சரிங்களா, 5 4 9 1. சி போர்டில் பார்த்தீங்கன்னா, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 0 9 2 7. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 6 1 7 0ன்னு கொடுத்துருக்கோம். ஒருவேளை இதில் இருக்க நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் எம்சியில் வந்துருச்சு அப்படின்னா மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா, சரி, இதில் அதிகப்படியான கணக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 0 9 4 தாங்க அதிகப்படியான கணக்கில். இங்கே அதிகப்படியான கணக்கில் நம்ம எடுத்த கணக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சுங்க 5 5. ஸோ 4 9. சரிங்களா, ஸோ இதை மட்டும் நான் மார்க் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுறது அதுதாங்க பண்ணுறோம். சரிங்களா, இந்த நம்பர்ஸ் மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதில் தான் கண்டிப்பாக 3D இருக்கும். சிங்கிள் போர்டு கொடுத்துருக்கோம், அதில் இம்பார்ட்டன்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 59 05 00 75 28 94 10 07 17 77 74 1 1ன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த 0 0 1 1 அதுக்கு 1 0 கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எப்போல்லாம் டபுள்ஸ் கொடுக்குறோமோ இப்போ 7 7 கொடுத்துருக்கோம். ஒருவேளை 5 5 வந்துச்சுன்னா 5 7 அந்த மாதிரி ஒரு பேர். சரிங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கிறது இந்த மாதிரி தான் இங்கே எடுத்து லைட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணோம், அவ்வளோதாங்க. சரிங்களா, ஸோ இப்போ ஆல் போல் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் போல் இப்போ தான் நான் மேலே சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போலில் நமக்கு அதிகப்படியான கணக்கில் வரது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 0 கொடுத்துருக்கேன். சரிங்களா, 1ஆம் நம்பரும் 0 நம்பரும் கண்டிப்பாக போர்டில் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய கெஸ்ஸிங்.
உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஒருவேளை இதில் ஒரு நம்பர் தான் வருது அப்படின்னா இன்னொரு நம்பராக இருந்தால் அது 7ஆம் நம்பராக இருக்கும், சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ இந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக 2 நம்பர் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஏன் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம், இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம், இங்கே ஒன்று கொடுத்துருக்கோன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான விளக்கத்தை பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இதுலேருந்து 2 நம்பர் வருது, 3ஆவதா ஒரு நம்பர் வரணும்னா அது 5 2 தாங்க இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த 5 நம்பர்லேருந்து தான் ஒரு 3D இருக்குது, அதை எடுத்து எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள்கிட்ட இருந்து நம்ம காசோ பணமாலாம் எதிர்பார்க்கறதில்ல. 2 சப்போர்ட். ஒன்று லைக் பண்ணுங்கள், இன்னொன்று ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்படி தான் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போட்டுடலாம். எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும், நம்மளை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம போடணுன்னு. அதுக்காக சொல்கிறோம். லைக் பண்ணி உங்களோட விருப்பத்தை தெரிவிங்க. அடுத்து நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறவங்க, நம்ம சப்ஸ்கிரைபர், இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்க, சரிங்களா, மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, மாதத்துக்கு 10லேருந்து 15 ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம். ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 2D கொடுக்குறோம். ஸோ அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க. அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக கேளுங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப், எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி, மிஷின் நம்பரையும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் 3D தட்டி தூக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3Dனா 60 40 எது வந்தாலும் நம்ம கொடுத்துருப்போம், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 879 297ங்க. சரிங்களா? 579 056 694. சரிங்களா? 307 வரிசையாக நான் சொல்லிடுறேங்க. 588 909. மீண்டும் 99 வந்திருக்கு. 039 பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ அடுத்த ஃபார்முலா எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 12 105ங்க. கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 10 அப்படின்ற நம்பர் வந்து ரொம்ப நாளாக வந்து 105 104 அப்படின்னு வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான். அதே மாதிரி மேலே பாருங்கள், இதை சொல்ல மறந்துட்டேன், இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான். இந்த 297ன்றதும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான். ஸோ அந்த அண்டர்லைன் பண்ணுறதையாவது மினிமம் அவங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க சில பேர். சரிங்களா? அதுக்காக சொல்கிறோம். முக்கியன்றது ஃபாலோயிங் நம்பர்னால் இன்றைக்கி அடிக்கும், நாளைக்கு அடிக்கும், 2 நாள் கழிச்சு கூட அடிக்கும். அதுக்காக தான் சொல்கிறோம். 007ங்க. சரிங்களா? அதேமாதிரி 71 950 எப்படி 150 105 வந்துச்சு, அதே மாதிரி 950. அதேமாதிரி 24 705. பார்த்திங்கன்னா இது 3 நம்பருமே உங்களுக்கு ஒரே பேட்டர்னில் தாங்க இருக்கும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. 503. சரிங்களா? 039 கொடுத்தோம், 037 கொடுத்துருக்கோம், 307 கொடுத்துருக்கோம், 503 540 573ங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். 5 6 7 7. சரிங்களா? 6 7 7 அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ஒரு ஃபார்முலாவில் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்ம ஒரு 7 8 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 இது கொடுப்போம். ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் 2 மீதி எல்லா ஃபார்முலாவும் சேர்ந்தது பூரா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துருங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா 32 528. அதேமாரி 4 8 22. அதேமாரி பார்த்தீங்கன்னா 007 கொடுத்துருக்கு. அதனுடைய 4D பார்த்தீங்கன்னா 4007 002. அதேமாதிரி 89, அதாவது 934 8 934 419 ஒரு ஃபாலோயிங் நம்பர். சரிங்களா? 742 160 கொடுத்துருக்கோம், 019 கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து 10ன்ற பேரில் நிறைய நம்பர் அமைஞ்சிருக்கு, 50ன்ற பேரில் நிறைய நம்பர் அமைஞ்சிருக்கு, 03லேயும் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் எடுக்கணும். இதை தாங்க உங்களை ரிப்பீட்டட் நம்பராக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்கிறோம். ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன நிறையா வருங்க, அது ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் டெய்லியும். சரிங்களா? நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல், உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல். லைக் பண்ணி, ஏன்னா நம்ம வீடியோ போட்டால் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம், அதுக்காக சொல்கிறோம். அதேமாரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், கேஎல்டிஆர் சொந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க், இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப், மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து 5 பேர் எடுக்க முடியும். மிஷின் நம்பர் வந்தப்பறம் மேட்ச் பண்ணி டெய்லியும் 3D தட்டிக்க முடியும். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.